மூன்றாம் உலகப் போர் வந்தாலும் இந்தியாவை தொட முடியாது. மோடியின் சக்கர வியூகம். உலகளவில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக எரிபொருள் வர்த்தகம் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. பல முன்னேறிய நாடுகளில் கூட பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகரித்து மக்கள் சிரமம் அனுபவிக்கின்றனர். ஆனால் இந்தியாவில் அந்த நிலை உருவாகாமல் தடுக்க மத்திய அரசு பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாதபடி விநியோகம் சரியாக நடைபெறுகிறது. அதே நேரத்தில் விலையும் கட்டுக்குள் வைத்திருக்கப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைத்ததன் மூலம் விலை உயர்வை கட்டுப்படுத்தியிருக்கிறது. டீசல் மீதான வரியை முழுமையாக நீக்கி பெட்ரோல் மீதான வரியை குறைத்ததால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சாதாரண மக்களுக்கு நேரடியாக விலைச்சுமை ஏறாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் சில அரசியல் தரப்புகள் தவறான தகவல்களை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை உருவாக்க முயல்கின்றனர். ஆனால் மறுபுறம் மத்திய அரசு நடைமுறையில் செயல்பட்டு எரிபொருள் பற்றாக்குறை இல்லாமல் மற்றும் விலையை அதிகரிக்காமல் நாட்டை பாதுகாத்து வருகிறது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் மூலம் கடினமான சர்வதேச சூழ்நிலையிலும் இந்தியா நிலைத்தன்மையை காக்கிறது. இதனால் பொதுமக்களின் தினசரி வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு இல்லாமல் நிலைமை சமநிலையாக வைத்திருக்கப்படுகிறது. மேலும் இந்த நிலையை நிர்வகிப்பதில் திட்டமிட்ட முன்கூட்டிய நடவடிக்கைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் மாறுபடும் சூழ்நிலையிலும் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளை பாதுகாப்பாக நிர்வகித்து வருகிறது. நீண்டகால ஒப்பந்தங்கள், மாற்று விநியோக வழிகள் மற்றும் உள்நாட்டு விநியோக கட்டுப்பாடுகள் போன்ற முயற்சிகள் மூலம் மக்கள் பாதிக்கப்படாதபடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உலகளவில் சிக்கல்கள் இருந்தாலும் இந்தியாவில் நிலையான எரிபொருள் விநியோகம் மற்றும் விலை கட்டுப்பாடு தொடர்ந்து உறுதி செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.